ஹாய் நண்பர்களே, அப்படியே பக்கத்தில் இருக்க நம்ம லைக் பட்டனை தட்டிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு உற்சாகம் தான் தொடர்ந்து நான் வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு எனக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையுமாக இருக்குது. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. என்னடி முறைச்சுக்கிட்டு நிக்க? வா, இங்க யாருமே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் தவிர. நல்ல லவ் பண்ணலாம். அடே, அங்க நம்ம லவ்வே பண்ணலையா? அது பேர் லவ். இங்க நான் பண்ணுவோம் பாரு, இதுதான் லவ். கல்யாணம் முடிஞ்சு வேணாலாது எனக்காவது நம்ம ரெண்டு பேரும் தனியா விட்டுருக்காங்களாடி. என்னவா பின்னாடியே உங்க அப்பா வந்துருவாரு. 5 நிமிஷம் தொடர்ந்தாலும் கதை பூட்டி வச்சா ஒரே தொட்டு ஒரே தட்டு வல. அதுலயும் உங்க அப்பா இருக்காரு ஜானு, அவர்லாம் பெரிய மனுஷனா, கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷமா இருப்பாங்க, என்ன கொஞ்சம் கூட கிடையாது. ஏமா தங்கம் அப்படின்னு ஒரே தட்டு வல. அவர்லாம் பெரிய மனுஷனாடி. என்ன பேசாதீங்க. சரி, அவருக்கு தான் விவஸ்தை இல்ல. எடி உனக்கு மாதிரி தெரியல, நம்ம புருஷன் நம்ம காதுல நம்ம கூட இருக்கானே, எப்ப போயிட்டு வருவாங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? அவரு எப்போ தட்டுவாருன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. அவரு லேசா தட்டதுக்குள்ள எப்பா எப்பா அப்படிங்க எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு? ஆனா இந்த வீட்டுல நம்ம கதவை யாரும் தட்ட மாட்டாங்க, நீயும் நானும் மட்டும்தான். யாரு தொந்தரவும் இல்ல. லவ் பண்ணலாம், லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடிய பொண்ணட்டி ஓடி வந்து என்ன அப்படியே அத்தானு கட்டி பிடிச்சு தூக்கு பாப்போம். ஓடி வந்து நான் உங்களை தூக்கணும். இல்ல, ஓடி வந்து அப்படியே நெஞ்சோடு கட்டி அணைச்சி என் நெஞ்சில அப்படியே உன் பொன்முகத்தை வை பாப்போம். அந்த பட்டு போல இருக்கு பாரு உன் முகம், அது அப்படியே நெஞ்சில பதி பாப்போம். அப்படியே நீ சாயறல நான் என்னையே மறந்து போயிடணும்டி. அப்படியே சொர்க்கமே தெரியும். இப்படியே இருந்துடக்கூடாதான்னு நான் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஓடி வந்து கட்டி அணைச்சி உன் முகத்தை என் நெஞ்சில ஒரு பச்சை குத்து பாப்போம். ஆமாடி, நீ என் நெஞ்சில எந்த அளவுக்கு சாஞ்சி இருக்கியோ அந்த அளவுக்கு உன் முகம் என் நெஞ்சில பதிஞ்சிடணும். பச்சை குத்துன மாதிரி உன் முகத்தடம் என் நெஞ்சில பதிஞ்சு போயிருக்கணும். அதான் பச்சை குத்தது. இனி காதல் வேலை தானே, எப்படிலாம் பேசுறேன்னு மட்டும் பாரு. இனி கிங்ஸன் எப்படி பேசுற மட்டும் பாரு. செம்மையா பேச வேண்டி. அது நல்லாவே தெரியுது. தெரியுது இல்ல? சரி உள்ள வா, நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். ஏங்கெல்லாம் இருக்கட்டும், உள்ள வா, புது வாழ்க்கை நம்ம ஆரம்பிப்போம். நீங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவு அக்கப்போர் பண்ணுதியே. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. உள்ள வா. எந்த பயிலும் இங்க வர முடியாது, குறிப்பா உங்க அப்பா இங்க வரவே முடியாது. தங்க புள்ள அந்த பையன் இருக்கட்டும். ஆஹா, பேசாம கோத்துல இருக்க உங்களுக்கு நான் கூட்டிட்டு வந்து இன்னும் 1 நிமிஷம் கூட ஆகல. நீ பாட்டுக்கு சொல்ல மக்களாம தனி கொடுத்தனு புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டா. என் பொண்டாட்டிய கூட்டு வந்திருக்கு. புள்ளைய தனியா கூட்டிட்டு வந்திருக்கா. அண்ணன்னு பார்க்க மாட்டேன். தங்கம் ஆகா செம கோப்படுதானே. டே புள்ளைய போய் தனியா கூட்டு வந்திருக்கா. சரி ரொம்ப நேரம் ஆயிட்டு, வாங்க வீட்டு பக்கம் போவோம். கோத்தை கலப்பாம போயிருங்க. புள்ளைய வச்சுக்கிட்டு தோட்டத்து வீட்டுல கொசு கடிக்கும்டா. கடிக்காம நான் பாத்துக்கிடுவேன். புள்ளைக்கு இங்க தூக்கமே வராடா. அவளுக்கு தூக்கம் வராதா, உங்களுக்கு தூக்கம் வராதா? நான் என் பொண்டாட்டியை கூட்டு தனி கொடுத்தன வந்தாச்சு. தோட்டத்து வீட்டுல தான் இருக்க போறேன். யாராவது இங்க வந்தீங்க, அங்க கூட நீ இருக்கா. அங்க உனக்கு என்ன சவுண்ட் இருக்கா? நல்லதானே இருக்குது. எங்க அங்க ஊருக்குள்ள இருக்க வீட்டுல காலையில 4 மணிக்கு என்ன அது புள்ள நல்லா தூங்குறான்னு பார்க்க வருவேன். நைட்டு 12 மணிக்கு எதுக்கு? நீ பிள்ளை ஒழுங்கு கவனிக்க மாட்ட. பிள்ளை நல்லா மூடி இருக்கா, கூசு விசு கடிக்குதான்னு பார்க்க வருவேன். 6 மணிக்கு அவனுங்க வரிசைக்கா ஒவ்வொருத்தனா கவினு சாதன அலெக்ஸு புள்ளைய பார்க்க வந்தானே 1 மணி நேரம் கூட ஒழுங்கா அந்த வீட்டை தூங்க முடியல. போதா குறைக்கு காலையில மகாதேவன் அங்க அறுத்து கழிச்சிட்டு இருப்பாரு. இல்ல அதெல்லாம் குடும்பமானு கேட்க ஒரு புருஷன் முன்னாடி ஒன்னும் தூங்க கூட மாட்டேங்கியா? வெக்கமே இல்லாம நான் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு, என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்கன்னு. சரி கோவப்படாத. அவன் ஊர் உலகத்துல பொண்டாட்டியோட எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் வழுக்கட்டாம உங்ககிட்ட புடிங்கிட்டு போக வேண்டியிருக்கு என் பொண்டாட்டிய. நேற்று ஏதோ ஒரு ஆசையில போத்திரக்குள்ள தூக்கிட்டு போயிட்டேன். ஏதோ எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஆயிப்போச்சுங்கிற மாதிரி போத்திரம் கதவை உடைச்சுக்கிட்டு அவனே உள்ள வரியா? இனிமேலே உன்னை நாங்க தொந்தரவு பண்ண முடியும், நீ ஜாலியா இருக்கலாம்டா. வாடா. இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சொன்னீங்க. மரியாதை வீட்டுக்கு போயிருந்த சொல்லிட்டேன்.
நானே என் பொண்டாட்டி தனியா வாழ போறேன். ஆமாமா வாடா வீட்டுக்குள்ள போவோம். சரி ஏமா வா உள்ள வா, தம்பி சொல்லிட்டான். நான் உங்களை உங்க வீட்டுக்கு போக சொன்னேன், இது எங்க வீடு. இசை ஆமா இது எங்க வீடு, நீங்க போங்க. தங்க புள்ள இது எங்க வீடு, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அந்த பையன் இருக்கட்டும். எப்பா டேய் உனக்கு தனி கொடுத்தன தானே இருக்கணும், பேசாம நீ மட்டும் இங்க இரு. நான் புள்ளைய வேணா மறுபடியும் சொல்றேன், அண்ணன்னு பார்க்க மாட்டேன், ஓடிருங்க. போன கொஞ்ச நேரம் பொண்ணாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. அவன் 1 மாசம் 6 மாசம் ஹனிமூன் எல்லாம் போறான். எங்களுக்கு எந்த இளவும் கிடையாது. சரி வீட்டுக்குள்ளே ஒன்னா இருக்கலாம்னு பார்த்தா என்ன குடும்பமானு கேட்க. சரி சரி நீ ரொம்ப கோவமா இருக்க, காலையிலே வந்துருவல்ல, கோவத்து கிளப்பமா போயிருங்க. காலையிலே வந்துருடா. நான் வேணா இங்க காவல் கட்டுமாடா. எதுக்கு? அதெல்லாம் வீட்டை சுத்தி அடியெல்லாம் செட் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை இல்ல. உங்க பொண்ணு இங்க சேஃப்டியா இருப்பா, கூட நான் இருக்கேன், மறந்துட வேண்டாம், கிளம்புங்க. நான் காதல் பண்ணணும். நீ உள்ள போறா. நீ உள்ள போ. அப்படின்னா நீங்க போக மாட்டியா? இல்லடா நீ பள்ளிய பத்திரமா கூட்டு போய் பாக்கணும்ல, நீ உள்ள போ, நீ உள்ள போ. இது சரி போட்டு வராது. அட போய் மட்டும் போயில. போயிட்டேன் போறீங்களா? போயிட்டேன். இன்னிலிருந்து நம்ம தனி கொடுத்தனும், இன்னிலிருந்து நமக்கு தேன் நிலவு. உள்ள போலாமா? அப்பா வந்த வழி அனுப்பி விட்டுட்டீங்க. இனி கொஞ்ச நாளைக்கு அப்பான்னு சொன்னா ஓய் இது எப்படி இருக்கு? நீங்களா தொந்தரவு பண்ணதீங்க தானே இசையை கொடுத்து அண்ணன் இங்க கூட்டு வந்திருக்கான். விடிஞ்சு விடியாதமா எல்லாரும் வந்துட்டியா? அண்ணனுக்கு கோவம் வராது? கோவம் வரும், வரட்டி அடிக்க போறான், அது தெரியும். அப்ப எந்த தெரியுதுல காலையில வந்துட்டியா? அது வேற இல்லனே, எங்களால இசை புரிஞ்சு இருக்கவே முடியாது. எந்திக்கும் போதே அவன் முகத்துல தான் முழிக்கணும். அப்படி முழிச்சாதான் அன்னைக்கு பொழுதே எங்களுக்கு நல்லா இருக்கும். காலையில பல்லு விளக்குல இருந்து பக்கத்து கோமதியை கிண்டல் அடிக்கிற வரைக்கும் இசை எங்க கூடயே தான் இருப்பான். அப்படி இருந்தாதான் அன்னைக்கு எங்களுக்கு அந்த பொழுதே. அவ எங்களுக்கு வலது கண் வலது கை வலது கால் மாதிரி. அவ கூட இருந்தாதான் எங்களால இருக்கவே முடியும். அட பாவிங்களா, இப்படியா பழகி வைப்பீங்க? அது அண்ணன் பொண்டாட்டி, மறந்துட வேண்டாம். எங்க பொண்ணு, அதுக்கப்புறம் தான் அண்ணன் பொண்டாட்டி. அவ இல்லைன்னா நாங்களே இல்ல. ஏய் அண்ணன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் இசை எங்க கூட தான் இருப்பா. அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு கனா காலம் இல்லதானே? வீட்டு விட்டு வெளியே போக மாட்டோமே, இதுலயே தான் கிடப்போம். எல்லாம் விளையாடுவோம், வீட்டு கட்டு ஆடுவோம், கல்ச்சங்கள் விளையாடுவோம், எல்லா விளையாட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுப்பா. சாயங்காலம் ஆயிட்டா மொட்டமா இல்ல, எல்லா அண்ணன் மாதிரி எல்லாரும் சேர்ந்துருப்போம். அப்போ கூட அவ எங்க கூட தான் இருப்பா. என்ன ஜாலியா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் சொல்லுவோம், எங்க மேல தான் பட்டிருப்பா. அது ஒரு ஜாலியா இருக்கும். அப்படியே இருந்திருக்கலாம். எங்க கிங்ஸ் என்ன பார்த்த பார்வை கல்யாணம் பண்ணிட்டான். எங்களை அப்படி பழக்கி விட்டாச்சு. இப்ப அவ இல்லைன்னா எங்களுக்கு இருக்க முடியாது. அதுக்காக எத்தனை காலம் இந்த உடம்புல உசுருக்க வரைக்கும் நாங்க அப்படித்தான் இருப்போம். அவ இல்லாம எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அது என்னமோ தெரியல, நீ இன்னும் அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகல, அதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பாசத்தை விவரிக்கவே முடியாது. அவ இல்லைன்னா நாங்களாம் இருக்கவே மாட்டோம், இருக்க முடியாது. முன்னாலே எனக்கும் இவருக்கு சண்டையே வரும். அவ என் பக்கத்துல தான் படுப்பாடு, நான் சொல்லுவேன். அவன் என் பக்கத்துல தான் படுப்பாடு சொல்லுவான். அவ எங்க 2 பேருக்கு நடுச்சுல படுத்துக்கிட்டு கதை சொல்லுவான். கேட்டுக்கிட்டே இருப்போம். குழந்தை கதை சொன்ன மாதிரியே இருக்கும். கூட போன தங்கச்சி கூடயும் வாழ்ந்தது கிடையாது, எங்களுக்கு பொண்ணும் கிடையாது. எல்லாமே அவ ஒருத்தியா தான் இருப்பா. நமக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். அவ கூட இருக்கும் போது நமக்கு ரொம்ப செல்லமான ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? தூக்கிய சமைப்போம்ல, அப்படியே இருக்கும். அவளும் எங்ககிட்ட அப்படிதான் இருப்பா. அவளை சந்தோஷமா இருக்கும். நீங்களாம் சொல்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கும்னு ஆசையா இருக்கு. ஆனா இனி முடியாதுல்ல. ஏன் முடியாது? நீ பழகி பாரு. நீ ஏன் ரொம்ப தூரியா போக மாட்ட? இப்ப வரைக்கும் பாரு, அவ பெரும்பாலும் என் கூட தான் சுத்துவா. என்னடா கவினே, என் கூட தான். அண்ணன் ஏதாவது வேலை தந்து வெளியில அனுப்பினா மட்டும்தான் வீட்டு இருக்க ஆட்கள் கூட விளையாடுவா. இல்லைன்னா எங்க கூட தான் இருப்பா. அதுவே எங்களுக்கு வீட்டுட்டு போக மனசே இருக்காது இல்லையாடா? ஆனா முரட்டு போயிடுகளா, பார்க்கதான் இடிதி மாதிரி முரட்டா இருக்கானுங்க, குழந்தை மாதிரி பேசுறானுங்க. அது சரிடா, நீங்க ரெண்டு வந்து பார்க்க வேண்டியதானே? என்ன எதுக்கு தட்டி எழுப்பி கூட்டு வந்தீங்க? இல்ல கிங்ஸ் நீங்க வரக்கூடாது எங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான். அதுக்கு நீங்க தான் கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அடியோ திட்டோ சரி சமமா விழுந்துரும்ல. இல்லன்னா நாங்க 2 மாட்டிக்கிடுவோம். அப்படிதானே? அட பாவிகளா, நாங்கத்தான் எப்பவும் காலையிலேயே போய் எழுப்புவோம். முன்னாடிலாம் ஜானனி ரூம்ல தூங்குவா, இல்ல சாமானிய ரூம்ல தூங்குவா. அப்போ தட்டி எழுப்பி கூட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா, 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவோம். இப்பெல்லாம் கிங்ஸ் ரூமுக்குள்ள போகவே முடியாது. அவர் பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுத்தாலும் அந்த ரூமுக்குள்ளேயே நம்ம போக முடியும். அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருப்பாரு, அப்பதான் உள்ள போக முடியும். இசையை தூக்கிட்டு வரதுக்குள்ள நாங்க படுத்த பாடு எங்களுக்கு தான் தெரியும். புருஷன் முன்னாடி பிரிக்கிறது இவ்வளவு மும்பரமா அழிஞ்சிருக்கிய. நீ பாச வச்சு பாரு தெரியும். இன்னொன்னு அவகிட்ட பழகி பாரு, ஒன்னாலே இருக்க முடியாது.
இங்க பாரு ஒரு நைட்டே எங்களுக்கு ஒத்து போகல. நைட்ல தூங்கவே இல்ல, கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான்டா ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டோம் காலையிலே. சரி சரி வாங்க போய் எழுப்புவோம். வாங்க வாங்க எழுப்புவோமாவா? அங்கதான் சேர விட மாட்டேன்னு சொல்லி தானே அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்க வந்து காலையில எழுப்புன்னு சொல்லியா? நானும் வரல. இங்க பாரு அதுல ஒண்ணு இல்ல வானே. அவங்க ஒண்ணு எழுப்பிட்டு நம்ம என்ன எழுப்பணும்? இவன் இப்படிதான் சொல்லுவான். வா நம்ம போய் எழுப்புவோம். டேய் அண்ணன் புரட்டி எடுக்க போறாரு. அவரு நம்ம தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஃபுல்லா காவலுக்கு ஆள வச்சிருக்காரு. எங்கெல்லாம சுத்தி வரைக்கும் இங்க கூட்டு வந்திருக்கிய பாரு. என்ன பாரு, இதெல்லாம் நான் சுத்தத்துல இல்ல. டைரக்டர் சொல்லிருக்காரு நீங்க எல்லாம் வரக்கூடாது. நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்க. இசைய பக்காம எங்களால வரவே முடியாது. ஒழுங்கா தோட்டத்துக்கு வந்துரு. யாருன்னு விட போறா? டேய் என்ன விட்டுருங்கடா. சரி இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கல, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம். டேய் கவினு அப்போ கடைசி வரைக்கும் மொட்டை பையில தான் இருக்க போறியா? அது எங்களுக்கு எழுதப்படாத விதி இல்லையானே. நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், இப்படியே ஓட்டிடுவோம். எங்க இசைத்தங்க மட்டும் எங்களுக்கு போதும். அவ்வளவு பிடிக்குமாடா? எவ்வளவு பைத்தியமா இருக்கீங்க. டேய் உனக்கு தெரியல, அவ கூட பழகி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்கிட்டயும் அப்படி பழகுவதா? ஏய் அவ வேற நாம வேற இல்ல. அவளும் நாமளும் ஒண்ணு, ஒரே ரத்தம், மறந்துடாத. அந்த பாசெல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு நான் இல்லையே. அண்ணா அவகிட்ட பழகி பாருங்க. அவ ஒரு நிமிஷம் இல்லைனாலும் பைத்தியம் பிடிச்சிடும். எனக்குலாம் கிறுக்கவே பிடிச்சிடும். அவளை பிடிச்சது என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவ அது ஒரு புதுவிதமான உணர்வு. அவ கூட இருக்கணும். அவ கூட இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். என் குழந்தை, என் புள்ள, என் முத குழந்தை, என் உசரி. இல்ல அவ என் சாமி. இல்ல அவ அதுக்கும் மேல. ஏய் வாடா, புள்ளையவே பாத்துட்டு வந்துருவோம். சரிண்ணே. ஆமால அவ நம்ம ரத்தம், ஒரே ஒரு பெண் வரிசை. பழகி பார்க்கணுங்க. இவ்வளவு பாசம் வச்சிருக்கானுங்க. நைட் எல்லாம் ஒரு கணக்கு தூங்க விடல. இசையை பார்க்க போனோம், இசையை பார்க்க போனோன்னு அவ்வளவு பாசமா. அவன் காதலிச்ச புள்ளைய கூட அவன் பார்க்க நினைக்க மாட்டேங்கிறான். விசித்திரமா இருக்கு. இல்ல நானும் பழகி பார்க்க போறேன். இந்த பையக்கிட்ட கொஞ்சம் விளையாடணுமே. என்கிட்டயே சண்டைத்தனம் பண்ணிக்கிட்டு அழைறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல கோத்து விடணுமே. விளையாண்டாதான் நல்லா இருக்கும். வீட்டுல வேற இந்த ராணி பையவுல இல்ல. அவ இல்லாம நல்லாவே இல்லை. யாரமும் போக மாட்டேங்குது. இசையும் இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஐடியா. ஐயோ பரவாயில்ல, ஒரு இருமலுக்கே வந்துட்டாவல. அப்போ ரெடியா தான் வெளியில காத்துக்கிட்டு இருந்திருக்காவ. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இதை இன்னைக்கு மாட்டி விட்டாதான் இந்த நாள் ஃபுல்லா நமக்கு ஹாப்பியா இருக்கும். வாங்க. ஆகா கோத்து விட்டுருவா. அன்னைக்கு இப்படிதான் பண்ணனா எங்க அம்மா கிட்ட என்ன கோத்து விட்டுட்டா. எங்க அம்மா சீனி சொல்லிட்டு போயிட்டாவ. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும். தெரியும். நீங்க திடீர்னு வந்து இடுப்புக்குள்ளனா எனக்கு கூச்சமா இருக்காதா? அதான் அத்தை கிட்ட போட்டு கொடுத்தா. சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு. ஸ்டெடியா இருக்கீங்க? ஸ்டெடியா? என்ன இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சோம் இதுக்கெல்லாம் மயங்க கொண்டு இருக்க. நல்லதான் இருக்கு. ஒண்ணு இல்ல. உண்மையா பேசுறாளா இல்ல கோத்தோடக்கு பேசுறாளே தெரிய மாட்டேங்குத. என்ன பூவு நல்லா இருக்கா? பொம்பளைக்கு நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கு. சரி உங்களுக்காக தான் வச்சேன். எனக்காக வச்சியா? நல்லா இருக்கு. மோந்து பார்க்கலாமா? நினைச்சேன்டா நீ அடுத்ததுதான் போவன்னு எனக்கு தெரியும். வேண்டாம். இல்ல ஒரு வாட்டி மோந்து பார்க்கணும். மோந்து மட்டுமா பாப்பீங்க? நம்ம சுச்சமெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. இல்ல மல்லிப்பூ நல்லா மனமா இருக்கு. பாத்துக்க மோந்து பாத்துக்கிட்டுமா? கவனி பையன் எவ்வளவு அழகா கேக்குறான் பாரு. நான் அவனை வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேண்டாம். ஒரே வாட்டி மோந்து பார்க்கணும். வேண்டாம். என்னங்க நிச்சயமாவே சொக்கி போய் தான் நிக்கா. இதான் நமக்கான சந்தர்ப்பம். அது பூ நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு வைக்க தெரியுமா? இதெல்லாம் படிக்கவா செய்யணும். அதெல்லாம் வச்சிருவேன். அப்படியே உன்னை தூக்கி என் மடியில வச்சு அதுவும் நீட்டா வச்சிருவேன். குரங்கு பையன் பூ வைக்க சொன்னா என்ன தூக்கி மடியில வச்சிருவாரான். வைப்பிய என் பேரை கூட கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு நான் கேக்குதான். என் பேரை கண்டுபிடிக்கல இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன். பூ நல்லா இருக்கு, முடியும் நல்லா இருக்கு, ஹேர் ஸ்டைலும் நல்லா இருக்கு.
எப்படிலாம் பேசினதா பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓ ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. ஓ பட்டு பாட்டு கூட சூப்பரா இருக்குற. இது தாவாணி. ஓ இதுக்கு பேரு தாவணியா? அந்த பையன் ஒழுங்கா சொல்லி கொடுக்கானா? இது கூட நல்லா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பர். அதான் சொல்லிட்டோம்ல சூப்பரா இருக்குன்னு. நீங்க எனக்கு பூவே வாங்கி கொடுக்கல. ஓ அது வேற இருக்கும். பூ தானே? பூவு சொன்ன இல்ல நான் தான் வாங்கிட்டு வருவேன். எப்படி வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. சாயங்காலம் வாங்கிட்டு வரேன்னா? இப்போ இப்பதான் மண்டலாவே வச்சிருக்கிய? ஐயோ என் வாய் வேற. இல்ல இப்பதான் உன் கருங்கூந்தலில் அந்த கிங்சிம்பை மட்டும் எப்படி கவிதையா கொட்டுதான். எனக்கே இந்த கர்மாந்தம்லாம் வரமாட்டேங்குது. உன் கார்மேக கூந்தலில் வேண்டாம் கவிதை சொல்லி மாட்டிட கூடாது. உன் மயில சி உன் முடியல போயிருமா இருக்குது நம்ம விட்டு போயிருமோ. உன் கூந்தல்ல நல்லா இருக்கு. உன் முடி சி உன் பூ சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். அட எரும மாட்டு பையல உனக்கு நான் கேக்குதே ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா வாயிலிருந்து வரல. இருடா நான் உன்னை ஓட விட்டடிக்கிறேன்னு பாரு. என்னங்க 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 ஓடி வந்து ஒரு கட்டி பிடிக்கலான்னு பாரு. ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்ன என்னடி சி என்ன? ஐயோ வாயில வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் வர கொஞ்சணுமா? இவரு நான் எப்படி கொஞ்சனா மட்டும் அந்த ஓடி வந்து அத்தானு கட்டி பிடிச்சா பிடிக்கப்படாதுல. ஒரு மண்ணும் பண்ண மாட்டாரு. நம்ம தான் பண்ணணும். என்னமா என்னன்னு சொல்றீங்க? என்னடி நான் பண்ணணும்? சரி வேண்டாம் போங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதுதானடி பூம் பண்ணிக்கிட்டு இருக்க. கிடக்கு முடக்காவே பேசுது பாரு. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆமா இப்ப அப்படியே கட்டி பிடிச்சி அத்தான்னு கட்டி முத்தமலையில குறைஞ்சிக்கிட்டு இருக்கா. வாயில வரதெல்லாம் கிடக்கு முடக்கான பேச்சு. இதை ஒரு வழி பண்ணணுமே. இன்னைக்கு ஒரு வழி பண்ணித்தான் இதை அனுப்பணும். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த பூ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கத்தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நீங்க ஒண்ணுமே சொல்லல போங்க. அதான் சொன்னோம்ல நீ போட்டுக்க ட்ரெஸ் அதான் என்ன சொன்ன தாவணி. ஆமா தாவணி. இந்த தாவணி நல்லா இருக்குன்னு அந்த கொண்டையில பூ நல்லா இருக்குன்னு சொன்ன. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இவ்வளவுதானா? அவன் என்கிட்ட முத்தத்தை எதிர்பார்க்க நினைக்கேன். இவ்வளவுதானே. இதுல நான் சக்கரவர்த்திய இரு நான் வாரேன். வாடா மாப்பிள்ள வா. இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா? ஆத்தி பையல ரொம்ப உஷாரா இருக்கோ. வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். அத்தை கொஞ்சம் மொட்டட்டமான ஆளு. வேண்டதில் ஏதாவது பார்த்துட்டு போயிருவேன். ஆமாமா இருக்கட்டும். என்னங்க சண்டாளி நான் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா பொழுக்க. நான் ஒரு குடக்கு மடக்கான ஆளு. நானும் ஒன்னோட நிப்பாட்ட மாட்டேன். அப்புறம் பாஞ்சிருவேன் பார்த்து பயந்துடக்கூடாது. சிறுமை சிறுமை அம்மா இது நான் மாட்டி விடலான்னு பார்த்தா இது என்னையே ஓட்டிக்கிட்டு இருக்கு. வேண்டாடா மாணிக்கா நீ லேசா இருக்குள்ள பாஞ்சிருவ. அப்புறம் சிச்சி வேண்டாம் வேண்டாம். அம்மா வேற எந்த அப்படின்னு அழைதங்க. சரிம்மா நீ வேற வெட்டியெல்லாம் பாரு. கொஞ்ச நாள் போட்டோம். என்னங்க சோழி முடிச்சுட்டா. இப்ப என்னடி நான் பாயம் வச்சு ஐயோ என் வயிறு என்னமோ வருது. நான் இப்ப என்ன பண்ணணும்? போகணுமா இல்லைன்னா உனக்கு கொடுக்கணுமா? எருமை 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 இடித்தடி பையல இதை கூப்பிடி. ரைட்டு நம்ம கூப்பிட செஞ்சிருக்கா. 5 ரூபா சே கொடுத்துருவோம். மண்டல இருக்கதான் வாயில வருது. என்னங்க இதுக்கு மேலே எனக்கும் பொறுமை கிடையாது. வந்துட்டேன். இன்னைக்கு நீ எப்படி கத்துறன்னு நான் பாக்குறேன்டி. இது எப்படி வாய பத்திரா? அடி எடுபட்ட சண்டாளி. ஐயோ இப்ப எங்க அம்மா இதுக்குன்னு ரெட்டி நின்று போகல. அட பாவி பையல ஏலே முரட்டு பையல ஏலே எங்க வாழ நீ வர. நினைச்ச நீங்க கொணட்டி கூப்பிடும் போதே எனக்கு தெரியும். பக்கத்துல தண்டி வந்து நின்ன இதை கெடுத்த மாதிரியே கத்துற. ஒவ்வொருத்தனுக்கு எப்படிலாமோ கிடைச்சிருக்கு. நான் வலிய பையில தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு கேஸ அவன் வாழுதான். நான் எப்படி தூக்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நான் இப்போ உனக்கு எடுத்த பாதவத்திகளா எப்படி எல்லாம் நடிக்காளுவ. உங்க அப்பா கூட்டத சரியா என்னங்க? சீ வெக்கம் கட்ட பையல. ஏமா இந்த கதவுக்கு பின்னாடி நிப்பிலோ இருந்து அப்படிங்கக்குள்ள வந்து நிக்கியா? என்னல தாடி கட்டதுக்கு முன்னாடி ஏதாவது வேண்டுதல பார்த்த? ஆமா இவ கதை தாடி கட்டி குடும்பம் நடத்திட்டு நான் மறுபடியும் பார்க்க போறேன். ஏமா அவ வந்துட்டு என்ன கோத்து விட்டுட்டு இருக்கா. நீங்க வேற நான் கேட்ட மட்டும் பதில் சொல்லவே இல்ல. இந்த கதவு பின்னாடி ரெடி இருப்பிலமா அவ கொண்டாட்டத்துக்கு வந்து நிக்கியா. இதுல வேற அலையாத காஞ்ச மாடு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு இருக்கு. இவதான் என்ன கொண்டாட்டி கூப்பிட்டா. நான் சும்மா தான் வந்தேன். நீ சும்மா வந்த இத நான் நம்பணும். அரப்பங்கரைக்குள்ள உனக்கு நல்ல வேலை. ஏன் பொம்பளைக்கு குத்தைக்கா கொடுத்துருக்கு. ராகமா இருக்க தண்ணி குடிக்கிறான்னு வந்தேன். இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கத்தணும்டி. நீ அதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க. எருமை அடவ அவஸ்தை கட்டவன. அது என்னடி குரலு?
அம்மா இருக்காம நானும் பார்க்க மாட்டேன் கட்டியா. ஆத்தி ஏமா தங்க நீ வந்துருமா போயிடுவா வா. பேர புள்ள வரணும் ஒத்த கால நின்னதே இவதான். இப்ப சேர விடாம பிரிச்சு வைக்கதான் அவியதான் பாத்துக்க. மாமிய புத்திய காட்டிட்டு இருக்காவா பார்த்து பொழைச்சுக்க அவதான் சொல்ல முடியும். இல்ல பேரப்புள்ள வேணும் பேரப்புள்ள வேணும் கேட்டா பாத்துக்க. நீ மருமகளும் வந்ததுக்கு அப்புறம் பாரு புத்தி மாறி போச்சு. அட பாவி பையல விட்டு எங்க இருந்து பிரிச்சு உங்களுக்கு. நான் சொல்றது கேட்டு இல்லாட்டி கொஞ்சம் ஒதுங்கியது. அப்புறம் ஏதாவது என்ன 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 முழங்குதா? நீங்க மண்ட போற வரைக்கும் பேரப்புள்ளையே பார்க்க மாட்டீங்க. பாவி பைய பேச்ச பாரு. வேண்டாம் ஏதாவது வேண்டதில்ல பாத்திர போதே. இப்ப கத்து பாப்போம். கத்துனா எங்க அம்மா அடுத்த மாசமே பாட்டி தான். அட அவஸ்தை கட்டவனா. கவலைப்படாதம்மா. நீ இருக்கிற வரைக்கும் நான் அப்பனா ஆக போறது இல்ல. நீ பாட்டி ஆக போறது இல்ல. நல்ல குட் மதர் குட் மருமகள் சூப்பர். இப்படியே 2 பேரும் கட்டிக்கிட்டு இருங்க. பேரப்புள்ள வானத்துல இருந்து வருவான். அவன் பேச்ச பத்தியா? அவன் மாறவே இல்ல. அவன் மாறினதுக்கு அப்புறம் அவன் கேட்டது நீ கொடுத்தா போதும். நீங்க ஒரு மாமியாரு அவரு அப்படி பேசுறானே இப்பதானே தெரியுது. இங்க இருந்து அங்க வந்திருக்கு. ஏதோ இங்க பாரு அந்த பேச்சன மாதிரி என்ன மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாட்டி ஆக்கிறாதம்மா. இருக்கும் போதே பாட்டி ஆக்கிறீங்க பாரு. ஏற்கனவே முடியல நரைச்சு போச்சு. அது வந்து தங்கம் என் ரசாத்தி. இங்க பாரு சீக்கிரம் பாட்டி ஆக்கிருமா. ராசாத்தி என் தங்கம். இங்க பாரு பாட்டியாக்கி இன்னொரு ஓரமா உட்காந்து நீ பாட்டுக்கு என் பிள்ளைய ஆட்சி பண்ணுவியா அடிச்சுவியோ என்ன வேணாலும் பண்ணிக்க. தூக்கி போட்டு மிதி மிதி மிதினாலும் மிதிச்சுக்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு பேர புள்ள மட்டும் போதும். தங்கம் இப்படித்தான் இருக்கணும் சிரிச்ச மகமா. சீக்கிரம் அவன் அப்படிதான் மனசு வச்சுக்க. சரிங்க சிரிச்சுட்டா அப்படின்னா சீக்கிரம் பாட்டி ஆயிடலாம் நினைக்க. இன்னைக்கு வரட்டும் விருந்து வச்சிருந்தேன். அவங்க ஒண்ணு படுத்துருக்காங்க. நீங்க போய் எழுப்ப போறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. போய் எழுப்புனே. அண்ணனுக்கு தெரியாம இசை எழுப்பி கூட்டு போயிருவோம். என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? நீ புதுசா பார்த்தல அதான் அப்படி இருக்குன்னு அவன் கிடக்கான். நீ வாடா. எப்படியாவது இசை எழுப்பி வந்து கூட்டு போயிருவோம்டா. அட பாவி பயிர்களா நம்ம தொந்தரவே இருக்க கூடாதுன்னு அவர் தோட்ட வந்து தூங்கிட்டு இருக்காரு. இங்க வந்து எழுப்பி கூட்டு போறதுக்கு நிக்கானுங்க. அவங்க ஒண்ணா பட்டிருக்காங்கடா. அதுக்கு என்ன வானே அதுக்கு என்ன வா. நாளை வரலப்பா நீங்க போங்க. உங்களை யாரு விட போறா வாங்க. இசை இசை அண்ணே மட்டும் முடிச்சானோ அடுத்ததான உங்களை சத்து கூட்டு வந்திருக்கோம். அடியோ உதையோ வந்து சேர்ந்து வரட்டுன்னு. இசை இசை தங்கம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க பாட்டுல கதை தள்ளிட்டு உள்ள போயிருவோமா? கதை தள்ளிட்டு உள்ள போயிருவீங்களா? இப்ப புரியுது அவர் ஏன் எல்லாரையும் ஒதுக்கி விட்டு இங்க வந்து படுத்திருக்காருன்னு. அவனுக்கு கொஞ்சம் பேசி கொடுங்கடா. இசை எங்க சொந்தம் அவ்வளவுதான். இசை வேண்டாண்டா போயிருவோண்டா. சும்மாடா இசை இசை வாங்கடா போவோம். இசைவா இசைமா இசை தங்கம் இசை தங்கம். இல்ல உங்க தோட்டத்து வரக்கூடாது இல்லையா? எங்க ஒரு நிமிஷத்தை தோட்டத்தை விட்டு போகல கொண்டு இருந்துச்சு வந்து. ஆனா இசை இல்லை ஓடிரு. என்ன இசைக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னே. அம்மா போயிருக்காங்கல்ல அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னே. அதாவனே வந்தேன் வேற எதுக்கும் இல்லைண்ணே. எந்திரிச்சு வந்தேன் பெல்ட் தான் இருக்கு வெளுத்துரும் போயிரு. அண்ணே வேணா பிற இருந்து பார்த்துட்டு போட்டுமானே. அட பாவிகளா என்னோ என்னோ சரியில்ல போங்களேன். அண்ணே சீக்கிரம் இருந்துச்சு வந்துருந்தேன். என்ன இந்த தோட்டத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருந்தேன். வா வா வா. காலையில தேடி வந்திருக்கானுங்க பாரு. ஓய் இடித்தடி பயில தேடி வந்துட்டானுங்க. இங்க நல்ல சுகமா தூக்காது. நல்லா இருக்கு பத்தியா காட்டுக்குள்ள தூங்குறதுக்கு. ஃபேன் இல்ல ஏசி இல்ல ஆனாலும் சுகமா இருக்கு பத்தியா தூங்க. இருக்குதான் சொன்னேன். இல்ல சாரணே
அண்ணே என்ன இந்த பாலை காத்து வைங்கல என்ன டிஃபனுக்கு சப்பாத்தி பண்ணட்டா? சரிடா. இனி அவளுக்கு கேஸ் எல்லாமே பிடிக்கும். ஏதாவது செஞ்சு வைங்கல. எந்திரிச்சு குளிச்சுட்டு வருவோமா? எந்திரிச்சு குளிச்சுட்டு வருவோமா? வாமிட்டு எதுவும் வரல? இல்ல. தலை சுத்துச்சுன்னா சொல்லிருந்தா. இங்க எவ்வளவு நாள் இருக்கனா? குழந்தைக்கு 5 மாசம். அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். 5 மாசம் வரைக்கும்? அது எப்படி முடியும்? முடியணும். யாருக்கும் தெரிய வேண்டாம். அதை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். 5 மாசம் வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டான்னு. ஏதாவது வாமிட்டு வந்து தலை சுத்துனா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். சரி. இந்த 5 மாசமும் உனக்கு கண்ணுக்குள்ள வச்சு நான் பாப்பேன். என் கண் பாறை விட்டு எங்கேயும் போயிடாத. சரிங்க. சரி வா போய் குளிச்சுட்டு வரலாம். என்ன தூக்கம் வருது. காலையிலே குளிக்கணும். அப்பதான் உஷ்ணம் குறையும். ஓடியா. எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 மணி கூட ஆகல. நான் சொல்றதெல்லாம் செய். வா. நல்லா முங்கி குளிக்கணும். சரியா? என்னடி எதுக்காக என்ன இப்படி பத்தி பத்தி பாக்குறீங்க? ஏன் பொண்ணாட்டியே நான் பாக்குறேன். இதெல்லாம் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம புள்ள வரது யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. சொன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்போ வேண்டாம். சொன்ன கேளு. 5 மாசம் போகட்டும். சரி. சரி. நல்லா முங்கி குளிக்கணும். ஐ லவ் யூ. என்ன திடீர்னு தோணுச்சு. இவ்வளவு நல்லா பாக்குறீங்கல்ல, அத தோணுச்சு. நேற்று நல்லா தூங்குனேன். நானும் நல்லா தூங்கினேன். நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? தனியா நீயும் நானும் நல்லா இருக்குல்ல? இந்த தண்ணி கொடுத்தனும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்னடி அப்படி பாக்குற? பார்த்தேன். இவ்வளவு அழகா இருக்கிற பேரழகனை பார்த்தேன். இங்க முன்னாடியோட இப்பதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. அது என்ன அப்பாவாக ஆக ரொம்ப அழகாயிட்டே இருக்கீங்க. கம்பீரமா இருக்கணும். உன்னை என் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ நான் கம்பீரமா இருந்தா தானே முடியும். இன்னும் கம்பீரமா இருப்பேன். கம்பீரமா இருப்பேன். என் பொண்ணாட்டி புடிக்கிட்ட எவ்வளவு நெருங்க முடியாது. பொத்தி பொத்தி பாக்குறீங்க. இப்பதான் நான் உங்ககிட்ட வச்சு பார்க்கும்போது எலி குஞ்சு மாதிரி தெரியுறேன். முன்னாடிலாம் அப்படி இல்ல. ஓரளவுக்கு இருக்கும். இப்பெல்லாம் உண்மையிலே நான் உங்ககிட்ட எலி குஞ்சு மாதிரி தான் தெரியுறேன். பரவாயில்ல இருக்கட்டும். எலி குஞ்சாவே இருக்கட்டும். சரி பசிக்கு போலாமா? சரி வா. தூக்கணும். சரி வா தூக்கிட்டு போறோம். நல்லா தூக்கணும். நல்ல தூக்கம் நீ செல்லும். வா. அப்ப போயிட்டு ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன். இனிமே அவ கூப்பிட்டு நான் போவே மாட்டேன்டா. எங்க அம்மா மறுபடியும் நான் அசிங்க அசிங்கமா பார்க்கவடா. நீங்க கூப்பிட்டு வளைஞ்சிட்டு போயிருப்பிய. டேய் தாடிக்காரன்னு பார்க்க மாட்டேன் பார்த்துக்க. அவளை மனசு சுமந்துட்டு இருக்கோம். பொண்டாட்டி தானடா. கூட்டு வந்து டைம் பொண்டாட்டி தானே. சரி ஏதோ போனேன்டா. ஓ அப்படின்னா எங்க அம்மா ரெட்டியா நிக்கவடா. ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. பேசாம மனசுக்கு சொல்ல வேண்டியதானே. இந்த இளவுதான்டா எனக்கு வர மாட்டேங்குது. கிங் சார் முடிய சுத்திருக்கிய. இது கூட தெரியாங்க. அவன் மட்டும் எப்படிடா இதெல்லாம் பண்றான்? அதெல்லாம் ஒரு டெக்னிக்னே. அதெல்லாம் அவரெல்லாம் முடியும். இல்ல எங்களை மாதிரிலாம் அந்த தோத்து தான் போனோம். அதான் நான் உங்ககிட்ட ஐடியாவே கேட்கறதே கிடையாது. அதானே என் கால வராம இருக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட ஐடியா கேட்ட உட்படவே உட்படாது. ஏன்னா நீங்க உங்க காலையே தோத்தவனுங்க. இதுக்கெல்லாம் சரிப்பட்டாருமே கிங்ஸி மட்டும்தான். அவர் தான் தனி கொடுத்து போயிட்டாரு. என்னடா இப்படி கிளம்பிட்டான்? அவருக்கு வாழணும் சார். இங்க ஒரு தனியா வாழ விடுறாங்க. அதான் தனியா ஓடிட்டாரு. இருந்தாலும் வாழவே இல்லை பாரு. அவர் டேஸ்டே வேறனே. சரிடா உனக்குலாம் எந்த ஃபீல் இல்ல? என்ன ஃபீல் இல்ல? தோத்து போய் நிக்க அந்த அப்படியே தேடாது. தேடின மட்டும் அதல தேடின மட்டும் கரெக்ட் தான்டா. ரொம்ப ஓட்டதிய பாத்துக்காங்க. சரிடா நான் என் பொருட்டி கிட்ட சேரணும். ஏதோ ஐடியா கொடுப்போம். என்கிட்ட கேக்கிய தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. இந்த சாரன் கவின் எங்க போனானுங்க? தோட்டத்து வீட்டுக்கு காலையிலே போயிட்டானுங்க. 5 மணி இருக்குமே. என்ன எழுப்பி விட்டு தான் போனானுங்க. அங்க போயிருக்கானுங்களா? எப்படிடா உதவ வாங்கிட்டு வருவானுங்க? இசை பக்காம இருக்க முடியல பொழுது. நான் போனா எப்படி அண்ணன் அடிப்பான். அதான் நான் போகல. அவன் சாரன் எங்க இருந்துக்கிடுமா? ஜானந்தே 3 மணிக்கே போயிட்டாரு. ஆனா இந்த பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதான் ஜீப்புக்கு போனீங்க காணுமோ? ஒரே போக்குவரத்து இருக்குமா தான் இருக்கு. ஆனா யாரும் இசை பார்த்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 11 மணிக்கு போனோம். மணி 10 மணி ஆகுதுடா. அப்பா ஒரு மால் வரும் வாங்கிக்கிட்டாரு. அதான் சுங்க இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இங்கதான் அவனை பிடிக்கணும். அண்ணா கண்டவள அந்த பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு சத்தியமே அந்த பிள்ளைதாம்ல. அண்ணா கண்டவள சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு அவ இவ இல்ல ஏதோ வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. சே அவ ஒரு தவணி முந்தானி நோண்டாலே உடம்பெல்லாம் கூசிட்டு அழுவா. சே
இப்பெல்லாம் உடம்பு அரைங்குறையமா காட்ட மாட்டா. அவ என்கிட்டயே நிக்க மாட்டா. டேய், இது அங்கே கண்ணிதான்டா. அண்ணா, இனிமேல் கண்டவளெல்லாம் அவ கூட கம்பேர் பண்ணீங்க. டேய், இது அங்கே கண்ணிதான்டா. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது அங்கே கண்ணியா இருந்தா, எப்போ நான் பார்த்த மாதிரி இல்லாம, என் மனசுல பதிஞ்ச மாதிரி இல்லாம, எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், இப்படி அதையும் குறையமா மாறினாலா அவளே இருந்தாலும் ஏத்துக்க மாட்டேன். அவளுக்குன்னு ஒரு தனித்துவ குணம் உண்டு. அவளுக்குன்னு தனித்துவ அழகான அடக்கம் உண்டு. அந்த வெக்கத்துக்குள்ள ஒரு நாணம் இருக்கும். நெருங்கி போனாலே அவ உடம்புல புல்லரிக்கும். அவ உள்ளங்கையை தொட்டாலே கூசும். இப்படியெல்லாம் அதையும் உடம்ப காட்ட மாட்டா. எனக்கு அவகிட்ட பிடிச்சது அதுதான். நான் வெளிநாட்டுல வளர்ந்தவன். அங்க பெண்கள் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தவன். நான் பார்த்ததுல தனித்துவமா தெரிஞ்சா அந்த நாணம், அந்த கூச்சம் எனக்கு என்னெல்லாம பண்ணுச்சுது. அதனால விழுந்தேன். நான் பார்த்தா அங்க இருக்க நீ வேற. ஒரு வேலை இது அங்க இருக்க நீ இருந்தாலும் எனக்கு வேண்டாம். எப்ப எனக்குள்ள இந்த பின்பற்ற மாத்தி வேறொரு அடையாளத்தை உருவாக்கினாலும், அப்படியே இருந்தாலும் இது அங்க இருக்க நீ இருக்க முடியாது. அவ இப்பெல்லாம் இருக்க மாட்டா. இருந்தா ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். இவன் ஊமை மாதிரி இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள சில விஷயங்களை வச்சிருப்பான். சொன்ன கேட்டல, சில விஷயங்கள் எல்லாம் அவன் ஏத்துக்கவே மாட்டான். ஏத்துக்க மாட்டான் அவ்வளவுதான். இவனும் கிங்ஸனுக்கு தம்பிங்கிறத மறந்துடாத. ஒரு திப்பு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. இது வரைக்கும் அவன் உன்னை வேண்டான்னு நினைக்காம இருந்தான். தேவையில்லாத வேலை பார்த்து வாழ்க்கை இழந்துட்டு போயிடாத. நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு, என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவானு. அதை கெடுத்துட்டு போயிடாத. ஏதாவது பிரச்சனை வீட்டுல வந்து சொல்லு. அதை விட்டுட்டு உன்னை காப்பாத்துறேன், வாழ்றதுக்காக இப்பெல்லாம் போனேன்னு வேண்டதில்லை பார்த்துட்டு போயிடாத. என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி உசுரை கொடுத்து காப்பாத்துவான். வேண்டதில்லை பார்த்துட்டு போயிடாத. தோணுச்சு கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருந்திருக்கல, தோணுச்சு பார்த்துக்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னடா தனி கொடுத்து நான் கூட்டு போயிட்டான். எனக்கு என்னமோ அவன் நம்மளை பழிவங்கிறதுக்காகவே போய்ப்பான்னு நினைக்கிறேன். சே இருக்காடா, என்ன நம்புறல்ல, நம்மள பழிவங்கிறதுக்கு தான் கூட்டு போயிருக்கான். டேய், அவளை பார்க்காம நல்லாவே இருக்காதேடா. இதுக்குத்தான் எப்படியும் நம்ம ரெண்டு பேரும் அவளை பார்க்காம இருந்துக்கிட மாட்டோம். நமக்குள்ள ஏகப்பட்ட பாசம் இருக்கு, நம்ம வெளிக்காட்ட மாட்டோம். அதை வெளியில கொண்டு வரதுக்கு தான் உன் இந்த வேலை பார்த்திருக்கான். என்ன சொல்ற? ஆமாடா, நாம வச்சிருக்க பாசத்தை அவகிட்ட வெளிப்படுத்தணும். நாமளும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழணும். உன் பையனுக்கு நீ சந்தோஷமா வாழணும். இனி சண்டை சச்சன்னு போகாம பேர பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். 4 இடங்களுக்கு சுத்தணும், பிள்ளையோட விளையாடணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் அவன் உன்கிட்ட எதிர்பார்க்கறான். சொல்ல போனா அவனுக்கு கல்யாணத்தை கூட பண்ணி வச்சிருவான். அவனை பொறுத்த வரைக்கும் நீ வாழணும்டா. அவன் கதை ஆசைப்படலாம். இசைக்கிட்ட நீ உயிரா இருக்க. அந்த இசைட்ட உயிரா இருக்கதை நீ அவகிட்ட காட்ட மாட்ட. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இசைக்கிட்ட ரொம்ப சகஜமா இருப்பாங்க. நீ பாசம் இருந்தா அவகிட்ட நெருங்க மாட்ட. எல்லாரும் மாதிரி நீயே இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். இப்போ ஜானி ஈஸியா தூக்கி சமைப்பான். இந்த சாரனுடைய கவிதை இருக்கட்டும், தோல்லே தூக்கி வச்சு சலிக்காம சுத்துவானுங்க. நம்ம வீட்டு வாரிசு, ஒத்த வாரிசு. உனக்கு ரொம்ப ஆசை இருக்க, நீ வெளிப்படுத்த மாட்டேன். எனக்கு தானே தெரியும். ஆமாடா, அதெல்லாம் தூக்கி கொண்டு ஆசைதான். அவன் அது சகஜமா இருக்கணும் எதிர்பார்க்கறான். இப்ப அங்க கூட்டு போயிட்டு இப்ப நம்மளால இருக்க முடியாதா? இனி நம்ம கண்டிப்பா தோட்டத்து வீட்டுக்கு போவோம். ஐயோவா, அவன் அதுக்கு அங்க போயிருக்கான். அவன் இங்க அழகா விளையாண்டுட்டு இருப்பான். பாக்கிறதுக்கே அழகா இருக்கும்டா. காலையே விளையாட்டு சாமான தூக்கிட்டு போவா பாரு, கண்குள்ளாத காய்ச்சா இருக்கும்டா. அதுக்காகவே 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன்டா. ஆமாடா, அதெல்லாம் நீ ரொம்ப மிஸ் பண்ணு தெரியும். இன்னும் நீ இசைக்கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறான். அது உன் தங்கச்சி நீ காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்ச்சியில இருக்க. இந்த குற்ற உணர்ச்சி உனக்கு வேண்டாம்னு அவன் சொல்றான். டேய், நானும் உன் தங்கச்சிக்கு புருஷன் தான். நானே காப்பாத்தல, விதிடா. நம்ம 2 பேருமே எனக்கு இல்ல. டேய், அவ போகணும்னு விதி இருந்தது யாரால மாத்த முடியும்? அதுக்காக நீ குற்ற உணர்ச்சியிலே இருந்தா சரியாயிருமா? எல்லாம் சரிதான்டா, அவளதான் இறந்தோம். ஆனா பிள்ளை கூட தேடாம விட்டுட்டோமாடா. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட உரிமை கொண்டாடி அதை தூக்கி கொஞ்சம் முடியும்? என் தங்கச்சி சாகும் போது என் அண்ணன் கண்டிப்பா என்னையும் என் பிள்ளைய காப்பாத்துவான்னு காத்துட்டு இருந்திருப்பா. அவன் எப்படிலாம் துடிச்சு செத்தாலும், எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தாலும் நான் தகுடு பொடியாக்கிட்டேன். இப்ப அவ பிள்ளை தூக்கி வச்சு எப்படிலாம் கொஞ்சம் முடியும்? வேண்டாம்டா, உனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே வேண்டாம். இல்லடா, என் பிள்ளை வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு புரியல. ஆனா அவன் ஏதோ பெருசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் எனக்கு தெரியுது. நீ சொன்னது காரணமா இருக்கலாம். ஆனா கிங்ஸ் சின்ன விஷயத்துக்கு அப்படி நடந்துட மாட்டான். பின்னாடி ஏதோ பெருசா இருக்கு. என்னடா சொல்ற? சத்தியமா சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. அதுக்குதான் இப்பெல்லாம் அமைதியா இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்டா.